ரஷ்யா வந்து சமீபத்தில சோதனை பண்ணியிருக்கு. அது அணு ஆயுதத்தை இல்ல. ஒண்ணு வந்து குரூஸ் மிசைல் போதுல்ல. மிசைலுக்கு வந்து எரிபொருள வந்து நார்மல் எரிபொருத்த சாலிடா ஆமா. லிக்விட் பண்ணுவாங்க. இவங்க யூஸ் பண்ண எரிபொருள் என்னன்னா, அணு ஆயுதத்தையே. இந்த மிசைல வந்து இயக்குறதுக்கு ம். அ அணு அணு ஆயுதம் ம். ம். அப்படின்னு ஒண்ணு பண்ணாங்க. ம். பண்ணி அதுக்கு அடுத்து 1 வாரம் கழிச்சு, இன்னும் ஒரு மிசைல் டைப்பு. ம். இதுதான் ரஷ்யா பண்ணது தான். அதில ரொம்ப டீட்டெயில்டா பேருக்கு ரொம்ப போகாத காரணம் வந்து சரி நம்ம எளிமையா புரியணுங்கிறதுக்காக. ஓகே, ஓகே. ஒண்ணு வந்து இப்ப கிளம்பி போய் கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 மணி நேரம் ஃபுல்லா ரவுண்ட் அடிச்சு உலகம் பூரா ரவுண்ட் அடிச்சு வந்து ம். அ அவ்வளோ நேரம் வந்து அது ஃபியூயல் பண்ண முடியுது. ம். ம். ஓகே. அது ஸ்பீடு வந்து சவுண்டோட ஸ்பீடு ம். சம்மந்தப்பட்ட அந்த 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 ரேஞ்சில. ஓகே. சவுண்டுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி. அந்த மாரி ரேஞ்சில நிதானமா நல்லா போகுது. 15 மணி நேரம் வந்து அத ஃபியூயல் பண்ண முடியுது. ம். ம். ஏன்னா அணு ஆயுதங்கிறது கொஞ்சம் மூல இருக்கிறது வந்து மணிக்கணக்கா வந்து அது ரியாக்டர் போயிட்டே இருக்குமே. ம். செயின் ரியாக்ஷன் தானே. ம். அதில வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டோம்னு சொல்ட்டாங்க. ம். நம்பர் 2 வந்து அதுக்கு அடுத்த 1 வாரத்தில வந்து இன்னொன்னு என்ன பண்ணாங்கன்னா, இந்த சுனாமி இருக்குல்ல. ஆமா. நமக்கு சுனாமி வந்து நம்ம வரைக்கும் பாதிக்கப்பட்டிருக்கோம் தெரியும். ஓகே. கடற்கரை நகரத்திலேருந்து இங்கேருந்து அப்புறம் இந்தோனேஷியா, ஸ்ரீலங்கா, நம்ம சென்னையிலேருந்து நாகப்பட்டினம் அப்படி பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த சுனாமிய செயற்கையா உருவாக்குறதுக்கான ஒரு மிசைல். ம். 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 அதையும் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க.